வணக்கம் ராதிகா. அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றுகின்ற ஒரு செவிலியர் சொந்த வீட்டில் அனுமதியின்றி கிளினிக் நடத்தி பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் அதிர்ச்சி சம்பவம் தற்போது காஞ்சிபுரத்தில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ராதிகா, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் கூழந்தாங்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரியும் மல்லிகா என்பவர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவர்மேடு பகுதியில் உள்ள தனது வீட்டில் எந்த வித சட்டப்பூர்வ அனுமதியுமின்றி போலி டாக்டர் போல கிளினிக் நடத்தி வருகிறார். பல்லவர்மேடு பகுதியில் இயங்கி வரும் இந்த கிளினிக் சட்டவிரோத கிளினிக் நோயாளிகளுக்கு திருப்தி ஏற்றுவதற்காக 2 படுக்கைகள் போடப்பட்டுள்ளன. தினந்தோறும் காய்ச்சலுக்கு தலைவலிக்கு வரும் ஏழை எளிய மக்களிடம் 150 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை கட்டணம் வசூலித்து ஊசி போடுவதையும் மருந்துகள் வழங்குவதையும் இவர் வழக்கமாக வைத்துள்ளார். இவரிடம் சிகிச்சை பெற்ற சிலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வேறு மருத்துவமனைகள் குணமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவை அனைத்தும் மேலாக இங்கு முறை தவறிய கர்ப்பத்தால் இளம் பெண்களுக்கு ரகசியமாக கருக்கலைப்பு செய்யப்படுவதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ராதிகா. மேலும் அரசு மருத்துவமனைகளில் இருந்து கொண்டு வரப்படும் மருந்து மாத்திரைகளை வைத்துதான் இவர் இங்கு சட்டவிரோதமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறாரா என்ற பல சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தகுதியான மருத்துவ பதிவோ உரிமையோ இல்லாத ஒருவரின் இந்த ஆபத்தான சிகிச்சை ஏழை மக்களின் உயிரை பறிக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. அரசிடம் சம்பளம் வாங்கி கொண்டு தனியார் இடத்தில் எந்தவித தகுதி சான்றதும் மருத்துவ பயிற்சியும் இல்லாமல் இவர் தற்போது இந்த கிளினிக் நடத்தி வருகிறார். மேலும் இவர் மீது சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றனர். சுகாதார ஆய்வாளர்கள், காவல்துறையினர் மற்றும் மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நீண்ட கால மௌனத்திற்கு மர்மம் என்ன என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுகின்றன. சம்பந்தப்பட்ட நபரின் கல்வி தகுதி, மருத்துவ பதிவு மற்றும் அரசு மருந்துகள் முறைகேடு குறித்து உடனடியாக நேரில் ஆய்வு செய்து தவறு உறுதி செய்யப்பட்டால் சட்டபூர்வ கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் நீண்ட கோரிக்கையாக உள்ளது ராதிகா. அதே போல செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது மல்லிகாவின் கணவர் மற்றும் மகன் தடுத்து நிறுத்தியதோடு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா. நாங்கள் என்ன இப்போ நாங்கள் திருடியா சார் எடுத்துன்னு வந்துட்டேன். என்ன சார் இதுக்கு போயிடும், யாராவது ஒருத்தர் கலவரம் பண்ணி ஏதோ ஒன்று அதுக்கு போய் சார் இது பண்ணிடுவோம் சொல்லுங்கள். நீ பாட்டு வீட்டுக்குள்ள பூந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகேவா? இது பப்ளிக் வீடா கிளினிக்காது? வீடா கிளினிக்காது? இது என்னது வீடு? அப்போ எப்படி இன்ஜெக்ஷன் வச்சிருக்கீங்க? இன்ஜெக்ஷன் நீட்லாம் எப்படி வச்சிருக்கீங்க? இன்ஜெக்ஷன் நீட்லாம் எப்படி வச்சிருந்தீங்க? கிளினிக்கா வீடா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நீங்க அப்போ திட்டுத்தனா உள்ள பண்ணுவீங்க, நாங்கள் பார்த்துட்டு போனோமா? நாங்கள் இப்போ செய்து என்னது சட்ட அது எலி கடிச்சிச்சாங்க, மூஞ்செலி கடிச்சிட்டு. ஆனால் கை இப்போதான் இதெல்லாம் நோவு